ஐனிமல்ஸ் ராடிக்கின்னு பார்க்க போகிறோம். நான் பிளாக் பில்லர் சீசன் எபிசோட் 24 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்க்க முன்னாடி போன எபிசோட பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் அந்த எபிசோட் தலை புரியும். அதே மாதிரி இந்த எபிசோடு தான் இந்த சீசனோட கடைசி எபிசோடு கூட ஃபைனல் எபிசோட். ஸோ இதோட இந்த எபிசோட் இது ஃபர்ஸ்ட் சீசன் முடியுது. செகண்ட் சீசன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச நான் அதை போட பார்க்குறேன். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழசாக பார்க்குறவங்க ஷேர் சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணால் போதும். அப்புறம் உங்கள் பிடிச்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சரியா? வளர்ந்து பேச நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜன் தமிழ். நான் அவங்க கோஜ கைஸ். ஃபர்ஸ்ட் சீன்லேயே அந்த எரிஞ்சு போன அந்த இன்லாண்டத்தை காட்டுவாங்க. அந்த இடத்துல எல்லாருமே செத்து போய் கிடக்க கொடூரமாக செத்து போயிருப்பாங்க. அப்போ நம்ம அந்த செவுத்தில் பார்த்தோன்னா நிறைய பேரோட சோல்ஸை அடக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த சோல்ஸ் எல்லாம் அவன் கேப்சர் பண்ணியிருப்பான். அந்த வால்டர் கேப்சர் பண்ண சோல்ஸையும் இங்கே செபாஸ்டினும் சரின்னு பார்த்துட்டு அப்போ தான் அவன் என்ன பண்ணுவான், இந்த சோல்ஸ்லேருந்து பவர் எடுத்து அவன் கொஞ்சம் பவர் ஆக்கிட்டு இருப்பான். அப்போ வால்டரும் அங்கே இருந்துட்டு இது பத்தாது, இன்னும் இந்த இடத்துல நெருப்பு எரியணும் அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல செபாஸ்டின் வருவான். வந்துட்டியா செபாஸ்டின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செபாஸ்டின் இங்கே மாஸ்டர் உட்கார வச்சுட்டு வா சண்டை போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே 2 பேர் மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. தரமாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த சோல்ஸை வச்சு இவனை கண்ட்ரோல் பண்ணுவான். அப்போ தான் நம்ம கிரிம் ரிப்பரும் கீழே பார்த்துட்டு சோல்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சினிமாட்டிக் ரெக்கார்டை இருக்கலான்னு பார்ப்பான். அங்கே பார்த்தா சினிமாட்டிக் ரெக்கார்டே இருக்காது. ஏன்னா எல்லா சோல்ஸுமே இவன் கண்ட்ரோல் கீழே இருக்கும். அதனால் ஒன்றுமே தெரியாது. அப்போ இந்த சோல்ஸை வச்சு இவங்களை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது வால்டரும் அடுத்தவன் அட்டாக் என்ன ஆக போகுது அப்படி கேட்கும்போது நம்ம செபாஸ்டினை யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த சோல்ஸை வச்சு இவனே அட்டாக் பண்ண போவான். அப்போ இவன் வானத்துலேருந்து அந்த பவர் எடுத்துட்டு இதோட அவன் கதை முடிஞ்சதுக்கு செபாஸ்டின் அப்படி சொல்லிட்டு இவனை கொல்ல வருவான். கொல்ல வரலதில் அப்படியே ஒரு கையை மட்டும் துண்டாக வெட்டிடுவான் நம்ம செபாஸ்டினோட. அப்போ தான் நம்ம அண்டர்டேக்கர் சொல்லுவார், இதுக்கான மொத்த வழியும் நம்ம கிரிமினல் ஆஃபீஸ்லேருந்து தான் இருக்குன்னு சொல்லிட்டு சோல் கலெக்டிங்லேருந்து எல்லா ஆஃபீஸரும் இறக்குவாங்க. அப்போ இங்கே பார்த்தா ஒத்த கை போன செபாஸ்டினும் இங்கே நின்றுட்டு இருப்பான். இதோட உன் கதை எல்லாமே முடிய போகுது அப்படி சொல்லும் போது அங்கே இருக்கிற எல்லா சோல்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த சோல்ஸ்லேருந்து எல்லா கண்ட்ரோலும் இவனுக்கு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தோன்னா எல்லாமே இங்கே கிரிம் ரிப்பர்ஸ் எல்லாமே அந்த சோல்ஸை கனெக்டிங்கை அப்படி வெட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு கனெக்ஷனாக. அப்போ செபாஸ்டினும் சரி இதோட ஆட்டம் முடிய போகுது அப்படின்னு சொல்லும்போது இல்லை என் ஆட்டம் இனிமேல் முடியாது, இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இவன் ப்ளூட்டோ விசில் அடித்து கூப்பிடலான்னு பார்ப்பான். ஆனால் இனிமேல் தான் தெரியும் ப்ளூட்டோ அந்த இடத்துல செத்து போயிருக்கும். ஏன்னா அவங்க 3 பேருமே ப்ளூட்டோவை கொலை பண்ணியிருப்பாங்க. ப்ளூட்டோ செத்து போயிருக்கிறத தெரிஞ்ச நம்ம வால்டர் இன்னும் கொஞ்சம் கோபமாவான். எவ்வளோ தைரியம் இருந்தால் ப்ளூட்டோவை கொலை பண்ணியிருப்பேன், இதுக்கப்புறம் நீ உயிரோடு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை செபாஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு செபாஸ்டின் கொல்லான்னு அங்கேருந்து பாம்பு அந்த ரெக்க மாதிரி இருக்கிறது வீசிகிட்டு இருப்பான். நம்ம சினிலுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மேலே படுத்துப்பான். பார்த்தா ஒரே ரத்தம், பார்த்தா முதுகு ஃபுல்லாக அது இறங்கியிருக்கும். இதை பார்த்து நம்ம சினிலும் என்ன செபாஸ்டின் சொல்லும்போது ஒன்றும் இல்லை மாஸ்டர், நீங்கள் கண்ணை முடிக்கிறீங்க, நான் எப்போ கண்ணை திறக்க சொல்கிறேனோ அப்போ மட்டும் திறங்க, அது வரைக்கும் திறக்காதீங்க, இதை நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு சினியில் கண்ணை முடிப்பான். இவனும் எந்திரிச்சிட்டு சரி இந்த விளையாட்டுலாம் போதும், இதுக்கப்புறம் என் உண்மையான ஃபார்மை நீ பார்க்க வேண்டிய நேரம் அப்படி சொல்லிட்டு அவனோட உண்மையான ஃபார்ம் எடுப்பான். அந்த ஒரு ஃபார்மை அவங்க காட்டவே மாட்டாங்க. எவ்வளோ லிமிட்டான அவன் பவர் இருக்குன்னு கூட காட்ட மாட்டாங்க. இதை பார்த்தா வால்டருக்கு இவ்வளோ பவர் ஒரு டிவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் சினில் கடைசி வரைக்கும் அந்த கண்ணை திறக்கவே மாட்டான். அந்த டவரோட எஜ்ஜுக்கு போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கூட கண்ணை திறக்க மாட்டான். ஆனால் 9 10 சொல்லி அவனை அடின்னு அடித்து கடைசி வரைக்கும் அவனை முடிச்சு கட்டிடுவான். இவனால் தாங்கவே முடியாது வால்டரால் இந்த வழியை. இவன் கதறுவான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த சண்டையும் முடிஞ்ச பிறகு பார்த்தா நம்ம சினில் கண்ணை திறந்து பார்த்தா செபாஸ்டின் வந்துட்டியான்னு சொல்லும்போது அப்படியே கையை விட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே விழுவான். விழுந்த உடனே நம்ம தண்ணிக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கிற சினிலும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். டக்குன்னு பார்த்தா செபாஸ்டினும் கூட அப்படியே அவனை பிடிச்சி மேலே தூக்கிட்டு வருவான். பார்த்தா சன்ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த படங்களை எடுத்து போவாங்க. ஆனால் இந்த சீன்லேருந்தே அவனுக்கு ஒத்தகை இல்லாத மாதிரி தான் கட்டுவாங்க. ஏன்னா ஈலும் ஆகிருக்காது. அப்போ இந்த பக்கம் நம்ம இந்தியன்ஸ் பீப்புள்ஸ் நான் எல்லாருக்கும் அந்த ஃபுட் சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அழிவில் நிறைய பேர்கிட்ட அழிஞ்சு போன மீதி இருக்கிறவங்கள ஃபுட் சர்வீஸ் குயினும் இந்த மாதிரி நம்ம அமைதியை நோக்கி நம்ம பயணத்தை தொடரலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சீஃப் என்ன சொல்லுவார்னா, இங்கே இருக்கிறது உண்மையான குயின் நினச்சி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் எனக்கு மட்டும் தான் தெரியாது உண்மையான குயினே இல்லைன்னு. அப்போ இவங்க பார்த்தா இங்கே எலிசபெத்துக்கிட்டே சொல்லுவாங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம சினிலுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரில, அது இன்ன வரைக்கும் மர்மமாக தான் இருக்குன்னு சொல்லும்போது இவங்களுக்கு கொஞ்சம் சேட் ஆவாங்க. அப்போ இங்கே பார்த்தா நம்ம சினிலும் கண்ணை திறந்து பார்த்தா போட்டில் போயிட்டு இருப்பான். என்ன செபாஸ்டின் எங்கே போகிறோம் அப்படி சொல்லும்போது ஆமாம் மாஸ்டர் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படி சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம கான்ட்ராக்ட் இதோட முடியுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும். அந்த 3 எடிட்டுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்க என்ன சந்தோஷமாக தான் இருக்காங்க, ஆனால் என்ன ப்ளூட்டூத் தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது
இதை நினச்சி சினிலுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா ப்ளூட்டோ இறந்து போனதை நினச்சி. அப்படியே அந்த போட்டில் அவங்க போயிட்டே இருக்கும்போது அப்புறம் ஒரு டைரியை வந்து தருவான். என்னப்பா சாவு போகிறதுக்கு முன்னாடி டைரிலாம் எழுதணுமான்னு சொல்லிட்டு இவனு கேட்பான். இல்லை இது டான்காவோட டைரி அப்படின்னு சொல்லும்போது தான் டான்கா எழுதியிருக்கிற அந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஏன்னா இவங்க அப்பா டான்கா கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, நான் குயினுக்கு எதிராக திரும்பிட்டேன், அதனால் குயின் என்னை கொலை பண்ணிடுவாங்க, ஆனால் இந்த விஷயம் எதுவுமே என் பையனுக்கு தெரியக்கூடாது, ஆனால் அவன் தெரியாமல் குயினுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் கடைசி வரைக்கும், நான் எதுக்காக செத்தேன் ஏன் செத்தேன்னு எந்த விவரமும் அவனுக்கு தெரியக்கூடாது, அதனால் நீங்கள் தான் அதை கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் பண்ணியிருப்பாங்க. இதை படித்த நம்ம சினியில் கடைசியில் இதையா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ எடுத்து கையில் மாட்டிப்பான், அந்த ரிங்கு மாதிரி மாட்டிக்கிட்டு ஒரு இடிஞ்ச பாலடைஞ்ச பங்களாக்கு போவாங்க. அந்த மாளிகைக்கு உள்ளே போயிட்டு இருக்கும்போது அந்த இடமே கொஞ்சம் இடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு அவங்க க்ளவுஸ் எல்லாம் கழட்டிட்டு சரி மாஸ்டர் இதோட என் கான்ட்ராக்ட் முடியுதுன்னு சொல்கிறான் அப்படி சொல்லும்போது நம்ம சினிலும் ஆமாம், ஆனால் நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள், என்னை வலிக்காமல் மட்டும் சாகடி, ஏன்னா எனக்கு வலினா கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது சரி மாஸ்டர் உங்கள் நல்லதுபடியே நீங்கள் நினச்ச மாதிரியே பண்ணலாம் அப்படி சொன்னோடனே நம்ம சின்னினும் அந்த சாவையே துப்பான். கொஞ்ச நேரத்தில் நம்ம செபாஸ்டினும் பக்கத்தில் வருவான். பக்கத்தில் வரதோட இந்த இடத்துல இந்த எபிசோட என் பண்ணிடுவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல புது அனிமையில் வந்து சந்திக்கிறேன், சரியா? அதனால் இது வரைக்கும் கொடுத்த எனக்கு சப்போர்ட்டே போதும். எனக்கு ரொம்ப அதிகமான சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நான் பிரேக் ரொம்ப எடுத்து அதிக கேப் எடுத்து தான் நான் ஒவ்வொரு எபிசோடையும் அப்லோட் பண்ணுறேன். ஆனாலும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இதே சப்போர்ட் எப்போவும் இருக்கணும். ஏன்னா நான் அடுத்த அனிமையில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் அதுக்காக நான் ஓட்டிங்கை வைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அதில் ஓட்டிங்கில் எந்த அனிமை வருதோ அந்த அனிமையை அடுத்தது நம்ம பண்ணலாம், சரியா? நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கோஜனமி தமிழ்.